Daily. Taste the Daily. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் சந்திப்பு என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சரை சமாதானப்படுத்தும் முயற்சியாக பாஜக இதை முன்னெடுத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போதைய நிலை இரு கட்சிகளிடையே என்ன? அதாவது புதுச்சேரியில் அந்த துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரிடையே இந்த மோதல் போக்கானது உச்சக்கட்டத்தை எட்டிருக்கிறது. இந்த உச்சக்கட்டமானது முதலமைச்சருடைய கோபம் அதிகரித்து இருக்கிறது. தன்னுடைய பதவியை நான் துறக்க கூட தயாராக இருக்கிறேன். தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வர் பதவி நான் எதிர்த்து நான் அங்கு இருக்க வேண்டும் என கட்டாயமாக அவர் வலியுறுத்தியதை தொடர்ந்து 3 நாட்களாக கடும் கோபத்தில் இருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபைக்கு செல்லாமல் தற்போது வரை தன்னுடைய அலுவலகத்திலேயே இருந்து வருகிறார். காலையில் அவர் டென்னிஸ் விளையாடுவதும் அதன் பிறகு வீட்டில் இருப்பதும் யாரையும் சந்திக்காமல் இருப்பதும் இப்படி 3 நாட்களாக இருந்த நிலையில நேற்று தன்னுடைய என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையில் தன்னுடைய அதிகாரமே இல்லாத ஒரு முதலமைச்சர் பதவி தனக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை கொடுத்திருக்கிறார். நமக்கு அதிகாரம் வேண்டும், அதற்கு தான் நம்ம மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நாம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தோம். ஆனால் தற்போது தமக்கு அதிகாரம் இல்லாமல் ஒரு துணைநிலை ஆளுநர் நேரடியாக தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய இயக்குநரை நேரடியாக நியமனம் செய்தது கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறித்தார். ஏற்கனவே 4 வருடங்களாக பாஜக பல கட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழுத்தங்களை எல்லாம் நான் சமாளித்துக் கொண்டு தன்னுடைய மக்கள் பணியை செய்ய வேண்டும் என தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்த நிலையில் சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சபாநாயகரிடம் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து அவர் கோபத்தில் இருந்து வருவதால் சட்டமன்றத்துக்கு செல்லாததன் காரணமாக இது இரு கட்சிகளிடையே மோதல் அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து பாஜக மேலிடம் இதை உடனடியாக சமரச பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தற்போது பாஜக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் நிர்மல்குமார் சுரானா இன்று காலை வருகை தந்தார். 2 பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே தனித்தனியாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் பாஜகவுடன் முடிந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு வருகின்றன. இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் எந்த ஏற்படும் என தெரிய வந்திருக்கிறது. அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்த நிலையிலே தற்போது பேச்சுவார்த்தையை முடித்துக் கொண்டு தற்போது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அதனை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அதே போல பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் ஆகியோர் அரை மணி நேரமாக இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். ஆனால் இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் தான் எடுத்த முடிவு எந்த வித மாற்றமும் இல்லை. துணைநிலை ஆளுநருடைய இந்த தலையீடு ஏற்கனவே புதுச்சேரியில் தளர்ச்சி இருக்கிறது. ஆனால் தன் மாநில அந்தஸ்து கோரிக்கை வைத்த பிறகுதான் நான் தற்போது இந்த கூட்டணியில் அமைச்சேன் என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையை தற்போது முதலமைச்சருடன் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளரை சந்தித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily.